இந்த வசனத்துல பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லப்படுவது வெறும் சீதோஷணங்களை குறித்ததல்ல. பகல்ல வெயில் அடிக்குது, உங்களுக்கும் அடிக்கும், எனக்கும் அடிக்கும், விசுவாசிக்கும் அடிக்கும், அவிசுவாசிக்கும் அடிக்கும். எல்லா மக்களுக்கும் வெயில் தான், எல்லா மக்களுக்கும் இரவு தான். அதே மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களும் எல்லாருக்கும் பொதுவானது. மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள் எல்லாருக்கும் பொதுவானது. எல்லாருக்கும் பண கஷ்டம் இருக்கும், எல்லாருக்கும் காய்ச்சல் வரும், பலவீனங்கள் வரும், சுகவீனங்கள் வரும், பாடுகள் எல்லாம் வரும். ஆனால் தேவ பிள்ளைகளை அது சேதப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. காமன் ப்ராப்ளமாக தான் இருக்கும், காமனான பிரச்சனையாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் அதில் சேதப்பட மாட்டீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் தேவன் என்னை கைவிட மாட்டாருங்கிற உறுதியாய் தேவனை பிடித்து கொண்டிருக்கிற மனிதன் இருக்கான் பாருங்க, அவனை தேவன் கைவிடவே மாட்டார். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒன்றும் உன்னை என்ன பண்ணாது, சேதப்படுத்த மாட்டாது. விசுவாசிக்கு அப்போ உபத்திரவமே இல்லையா சார்ன்னு கேட்டால், இன்னும் சொல்லப்போனால் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அவிசுவாசியோட விசுவாசிக்கு தான் என்ன துன்பம் இருக்கும், அதிகமாக இருக்கும். ஏன்னா விசுவாசத்தை காத்துக்கொள்ளக்கூடிய போராட்டம் ஒன்று இருக்குது. அவிசுவாசிக்கு பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி அவன் என்ன பண்ணுவான், நேரத்துக்கு தகுந்த மாதிரியான முடிவெடுத்து போய்கிட்டே இருப்பான். ஆனால் நம்ம அப்படி கிடையாது, நம்ம நீதியின் பாதையில் நடக்கிறோம், தேவனை சார்ந்து வாழ்கிறோம். அப்போ உபத்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் துன்மார்க்கனுக்கு துன்பங்கள் வரும்போது மூழ்கி போவான், அவனை காப்பாற்றுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நீதிமானுக்கு எல்லாரையும் விட அதிகமாய் துன்பம் வந்தாலும் வேதம் சொல்லுகிறது, அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஒன்றில் கூட என்னப்பட மாட்டார், கைவிட மாட்டார். நான் தான் அடிக்கடி சொல்வேன், உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை சத்துருக்கள் வந்தாலும், அது எத்தனை முறை வந்தாலும் அத்தனை பிரச்சனைகளையும் அத்தனை முறையும் கர்த்தர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. எதுவும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. முதல் வசனம் சொல்லுகிறது அந்த அதிகாரத்தில், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வரும்போது சேதப்படாமல் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் என் கண்கள் எதை நோக்கி பார்க்கணும், ஒத்தாசை தரும் கல்வாரி பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் என்ன பண்ணணும், ஏறெடுத்து பார்க்கணும். மனுஷனை தேடி போய் பார்க்கக்கூடாது, மனுஷனை நம்பி போகக்கூடாது, சுய புத்தியின் மேல் சாயாதேன்னு வேதம் சொல்கிறது. அதை நம்பி என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. சாட்சியாக இந்த இடத்துலேருந்து சொல்கிறேன், ஆண்டவரை நோக்கி பார்த்த காரியங்களில் அவர் என்னை கைவிட்டதாய் சரித்திரமே இல்லை. எல்லாவற்றிலும் எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் ஒரு நொடி பொழுதில் மாற்றினதை நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன், வாழ்க்கையின் அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உன் கண்களை நோக்கி பாருங்க. சுற்றி மனுஷங்களை பார்க்க வேண்டாம், காலங்களை பார்க்க வேண்டாம், சூழலை பார்க்க வேண்டாம், ஒரு பிரச்சனையை பார்க்க வேண்டாம். அது இருக்கும், அது மாறணும்னா நீங்கள் பார்க்க வேண்டியது யாரு, கல்வாரி மலை மேல் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும், சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரிடத்திலிருந்து அவர் நோக்கி பார்த்துட்டீங்கன்னா உங்களை தேடி ஆண்டவருடைய உதவிகள் வரும், உங்களை தேடி தேவ தூதர்கள் வருவாங்க. எங்கிருந்து, யாற்றிருந்து வருவாங்களா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை. அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. நீங்கள் உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கடன் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை கொடுக்கறதுக்கான சக்தி உள்ள மனிதர்களை தேடுவீங்க, கரெக்டா? ஒரு 10,000 ரூபாய் கடன் வேணும்னா அதுக்கேற்ற மனுஷன்ட்ட நீங்கள் போவீங்க. நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஒத்தாசை இந்த சக்தியே அல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த அந்த சர்வ சக்தியுள்ள தேவனிடத்திலிருந்து என்ன வருமா, ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. அதனால தான் பலன் உள்ளவனுக்காயிலும் பலன் அற்றவனுக்காயிலும் அவர் உதவி செய்வது லேசான காரியம். அப்போ இருக்கிறதுலே பெரிய சக்தி யாரு, இயேசு. இருக்கிறதுலே சர்வ வல்லவர் யாரு, இயேசு. சர்வ ஞானி யாரு, இயேசு. சர்வ வியாபி யாரு, இயேசு. ஹல்லேலூயா. அப்போ யார்கிட்டருந்து வரும் ஒத்தாசை,
அவர்கிட்ட வந்துச்சுன்னா பிசினித்தனமாக பண்ண மாட்டார். ஏராளமாய் தாராளமாய் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் தந்து செய்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. வாழ்க்கைக்கே தீர்மானம் எடுங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். பிரச்சனையை பார்த்து நான் முடங்கி போய் உட்கார மாட்டேன். அது எதுவும் என்னை சேதப்படுத்தாது. அக்கினிக்குள்ள தூக்கி எறியப்பட்டாலும் கூட அக்கினியின் மனம் கூட வீசாதபடி காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்ல தேவனே, நீர் தந்த நல்ல வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலமாகிலும் எங்களை ஒரு நாளும் சேதப்படுத்தாதபடி ஆண்டவரே எங்களை நீர் பாதுகாக்கிறீர் என்ற வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறீர். நாங்கள் சேதப்படுவதில்லை ஆண்டவரே. நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீர். நீர் எங்களை செட்டைகளை மூடி மறைத்துக் கொள்கிறீர். கரம் எங்களோடு கூட இருக்கிற நல்ல தந்த வாக்குத்தத்தத்திற்காக நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், இதை விசுவாசிக்கிறோம், நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அப்படியே 100 மடங்கு செயல்படுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.